Hello media students, Metallurgy chapter இருந்து Electrochemical Principle of Metallurgy. Metallurgyனா உங்களுக்கு தெரியும், ஒரு ஓர்ல இருந்து பியூர் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற வரைக்கும் இருக்கிற என்டையர் ப்ராசஸை நம்ம லேர்ன் பண்ற ஒரு ஏரியா ஆஃப் கெமிஸ்ட்ரி தான் மெட்டலர்ஜி. இந்த மெட்டலர்ஜியில் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபிள்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்ஸ்? வாட் இஸ் த நீட் ஃபார் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்ஸ்? இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்னா என்ன? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு மெட்டலை அதோட ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த லாங் ப்ராசஸில் கடைசி ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுவோம். ஓரில் இருக்க மெட்டலை எப்படினாச்சும் நம்ம மெட்டல் ஆக்சைடாக மாற்றிடுவோம். அந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுவோம். சரியா? மெட்டல்ஸில் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், ரொம்ப ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கிற மெட்டல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மெட்டல்ஸோட மெட்டல் ஆக்சைட்ஸ் தே ஆர் நாட் ரெடியூஸ்டு பை கார்பன். அதான் முக்கியம். இப்போ அந்த மெட்டல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், பொட்டாசியம், இவங்களும் மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். இந்த மெட்டல்ஸோட ஆக்சைட்ஸ், இந்த ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பனை நீங்கள் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ட்ரீட் பண்ணிங்கன்னா மெட்டல் நமக்கு கிடைக்காது. பிகாஸ் தெர்மோடைனமிக்கலி ரிடக்ஷன் ஆஃப் சோடியம், பொட்டாசியம் ஆக்சைட்ஸ் by carbon is not feasible. Not feasible என்ன அர்த்தம்? சாத்தியமில்லை, நடக்காது. அப்ப என்ன பண்றது? Such metals can be extracted by electrochemical methods. So இந்த இடத்துல தான் electrochemical principle வருது. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய மெட்டல் ஒரு காம்பவுண்டாக இருக்கும், மெட்டல் சால்ட்ஸ். இந்த இடத்துல எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எலக்ட்ராலிசிஸ் மெத்தடில் இந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ வி நீட் அன் எலக்ட்ரோலைட். அந்த எலக்ட்ரோலைட் தான் இந்த மெட்டல் சால்ட்டு. ஆனால் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்கிறப்ப அது கண்டிப்பாக லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும். லிக்விட் ஸ்டேட்டுக்கு எப்படி கொண்டு வரலாம்னா, அந்த எலக்ட்ரோலைட்டை, அந்த மெட்டல் சால்ட்டை ஒன்று சொல்யூஷன் ஃபார்மில் வாட்டரில் டிசால்வ் பண்ணி சொல்யூஷனாக எடுத்துக்கணும். ஆர் அதை மெல்ட் பண்ணால் மோல்டன் கண்டிஷன் போய்டும், மோல்டன் ஸ்டேட்டுக்கு போய்டும். அப்போவும் அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ அதை தான் ஃபியூஸ்டு ஃபார்ம்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஆனோடு கேத்தோடெலாம் போட்டு நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறப்ப நமக்கு மெட்டல் கிடச்சிரும். இப்போ தான் நம்ம ரொம்ப சீரியஸாக இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ்க்கான எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிளுக்கு உள்ளே போகிறோம். இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக நடக்கணும். ஸ்பான்டேனியஸாக நடக்கணும்னா டெல்டா G0 வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும். பட் ஒரு எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ்க்கு டெல்டா G0 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -NFE0. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் டெல்டா G0 இஸ் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். Nனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு, F இஸ் ஃபாரடே, E0 இஸ் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல். இப்போ எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோம்னா நம்ம ஆனோடு கேத்தோடு இதை எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு செல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். கரெக்டாக? அந்த செல்லோட EMF, ஸ்டாண்டர்ட் EMF தான் E0. இது புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? இப்போது ரிடக்ஷன் நடக்குது. இந்த ரிடக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கணும். ஸ்பான்டேனியஸாக நடக்கணும்னா டெல்டா G0 வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி பாருங்கள். Nன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் த ரிடக்ஷன். ஓகே. Fன்றது ஃபாரடே. இந்த E0 இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், இட் கேன் பி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். புரியுதா உங்களுக்கு? அது மைனஸாகவும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறப்ப சப்போஸ் அந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற செல்லோட E0 வேல்யூ நெகட்டிவாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? இதுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ டோட்டலாக இந்த டெல்டா G0 வேல்யூ என்ன ஆகிடும்? பாசிட்டிவாக ஆகிடும். when delta G0 value becomes positive, the reduction will not be spontaneous. That is, இது நடக்காது. அப்போது நம்ம என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த செல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப we have to construct the cell in such a way E0 must be positive. Standard EMF of the cell வந்து என்னவா இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ பாசிட்டிவாக இருந்தால் தான்
இது கூட மைனஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறப்ப நெகட்டிவ் வேல்யூவே வரும். அப்போ டெல்டா ஜி நாட் நெகட்டிவாக இருக்கும். அப்போ ரிடக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். அப்போ அங்கே நடக்கிற நெட் ரிடாக்ஸ் ரியாக்ஷனோட இஎம்எஃப் வந்து பாசிட்டிவாக வர மாதிரி தான் அந்த செல்லை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த மெட்டல் அயானை சொல்யூஷன் ஸ்டேட்டில் எடுத்துக்கிறோம். அது கூட மோர் ரியாக்டிவ் மெட்டலில் கப்புள் பண்ணுறோம். அப்போ மோர் ரியாக்டிவ் மெட்டலாக இருந்தால் தான் நமக்கு தேவை இந்த மெட்டல் அயான் சொல்யூஷனில் இருக்க மெட்டல் மட்டும்தான். இப்போ இந்த மெட்டல் வெளியில் வரணும். மெட்டல் வெளியில் வரணும்னா இவரை விட மோர் ரியாக்டிவாக இருக்கிற ஒரு மெட்டல் இது கூட கான்டாக்டில் இருந்தால் தான் அவர் உள்ளே வருவார், இவர் வெளில வந்துடுவார். புரியுதா உங்களுக்கு? ஸோ மோர் ரியாக்டிவ் மெட்டல் ஷுட் பி இன் கான்டாக்ட் வித் த மெட்டல் இன் மெட்டல் அயான் சொல்யூஷன். அப்போது இதில் இருக்கிற நமக்கு தேவையான லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் வெளியில் வந்துடும். மோர் ரியாக்டிவ் மெட்டல் இந்த மெட்டல் அயான் சொல்யூஷனுக்குள்ளே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காப்பர் மெட்டல், மோர் ரியாக்டிவ் மெட்டல் காப்பர் சாலிட். இப்போ மெட்டல் இன் மெட்டல் அயான் சொல்யூஷன், மெட்டல் அயான் வந்து ஏஜி ப்ளஸ் இருக்குது. இது நீங்கள் எப்போ சார்ஜ் போடுறீங்களோ சொல்யூஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஏஜி ப்ளஸ் அயான்ஸ் கூட கான்டாக்டில் காப்பர் மெட்டல் இருக்குது. காப்பர் இஸ் மோர் ரியாக்டிவ், அதனால இது உள்ளே வந்துடும். அப்போ Cu2+ ஃபார்ம் ஆகிடும், எக்வஸ். ஏஜி வெளியில் வந்துடும் சாலிடாக. ஓகே, சார்ஜ் பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ 2+ இருக்குது, இங்கே 1+ இருக்குது. ஸோ சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 போடுறேன். அதனால பார்த்தீங்கன்னா ஏஜி 2 ஆகிடுச்சு. ஸோ இங்கே 2 போட்டுடுறேன். தட்ஸ் ஆல். இப்போ அடுத்தது பாருங்கள், காப்பரும் ஜிங்க்கும். இப்போ வந்து காப்பர் 2+ எக்வஸ் சொல்யூஷனில் இருக்குது. இப்போ இது கூட ஜிங்க் மெட்டலை கான்டாக்டில் வைக்கிறோம். ஜிங்க் இஸ் இன் கான்டாக்ட் வித் Cu2+ அயான்ஸு. இப்போ ஜிங்கா காப்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். அப்போ ஜிங்க் உள்ளே போய்டும், காப்பர் வெளில வந்துடும். இப்போ Zn2+ சொல்யூஷனில் போய்டும். எப்போ சொல்யூஷனில் போயிடுமோ அப்போ ஏக்யூன்னு போடணும். ஏக்யூனா எக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த அயான்ஸ்லாம் சொல்யூஷனில் இருக்குன்னு அர்த்தம். எப்போவுமே அயான்ஸ் தான் சொல்யூஷனாக இருக்கும். மெட்டலாக இருந்துச்சுன்னா அது சொலிடிஃபை ஆகிருக்கும். இப்போ காப்பர் வெளியில் வந்துட்டுருக்கும், சாலிட். ஓகே, சார்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ எந்த நம்பர்ஸும் நம்ம பேலன்சிங்க்கு சேர்க்க தேவையில்லை. ஸோ இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் ஆஃப் மெட்டலர்ஜி. Hope you understand. Thank you.